Dear students, Gokul Hindi Academy la you can read and speak Hindi through Tamil. இந்த வகுப்புல நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி 12 ல இருக்கோம் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்ஜங்ஷன் पर बट ऑन लेकिन किंतु पंक फिर भी தமிழ்ல மேல் மீது ஆனால் ஆனாலும் இன்னும் இறகு இந்த மாதிரி மீனிங்லாம் வரும் ஸ்டூடண்ட்ஸ். இந்த பர் அப்படின்றது பேடு பர் பந்தர்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மரத்தின் மீது குரங்கு இருக்கிறது. பந்தர்னா மங்கி, பேடுனா மரம், பர்னா மீது. पेड़ पर बंदर है. मैं घोड़े पर कभी नहीं चढ़ता. நான் குதிரை மீது எப்பவுமே ஏறல. आप कागज पर நீங்க பேப்பர் மீது क्या लिखते हैं என்ன எழுதுறீங்க. मैं समय पर गया लेकिन गाड़ी नहीं मिला. நான் நேரத்துக்கு போயிட்டேன். சமயப்பர் சரியான நேரத்துக்கு போயிட்டேன், இருந்தாலும் வண்டி எனக்கு கிடைக்கல. காடி வண்டி, நைமிலா கிடைக்கல. चट्टान पर स्वामी विवेकानंद का स्मारक भवन है. பாறை மீது சுவாமி விவேகானந்தருடைய ஸ்மாரக் பவன் நினைவு மண்டபம் இருக்கிறது. आज मौसम अच्छा है. இன்னைக்கு மௌசம் கிளைமேட் अच्छा है. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. पर இருந்தாலும் मुझे எனக்கு बाहर जाने का வெளியில बाहरனா வெளியில, अंदरனா உள்ள, வெளில போகணும் அப்படின்ற மன் நகிக மனம் இல்லை. मेज पर क्या क्या है மேஜை மீது என்ன என்ன இருக்கின்றன. वह पेड़ पर चढ़ना அவன் மரத்தின் மீது ஏறுவதற்கு சாகத்தாக விரும்புகிறான். சாகத்தா வாண்ட், நீட், தேவை, இப்படி எது வேணா வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். வகு பேடு பர் சடனா சாகத்தாக. வகு ககத்தாக அவர் சொல்கிறார். பஹாடு பர், பஹாடுனா மலை, சடுனா ஏறுதல். பகுத் முஷ்கில் ஹை ரொம்ப கஷ்டம். மு இஷ் இந்த காவுக்கு தான் ஈக்கி மாத்திரா போட்டிருக்காங்க. முஷ்கில்னா டிஃபிகல்ட், பகுத் முஷ்கில்னா ரொம்ப கஷ்டம். மலை மீது ஏறுவது மிகவும் கடினம் என்று அவர் கூறுகிறார். வகு ககத்தாக கி ககத்தாக பஹாடு பர் சடுனா பகுத் முஷ்கில் ஹை. வகு கூபு படுத்தாக அவன் நன்றாக படித்தான். கூபு கூபு சூரத் ரொம்ப அழகாக பார்த்தோம்ல, அந்த மாதிரி கூபு படுத்தாக அவன் நன்றாக படித்தான். லேக்கின் இருந்தாலும் ஃபிர்பி அப்படி படித்தும் கூட பரீட்சாமே எக்ஸாம்ல சஃபல் நை ஹோ பாத்தா அவனுக்கு சஃபல்னா வெற்றி கிடைக்கல. நன்றாக படித்தும் அவனுக்கு வெற்றி கிடைக்கல. கூப் படுத்தாக லேக்கின் ஃபிர்பி இருந்தும் கூட, அப்படி படித்தும் கூட அப்படின்ற மீனிங்ல வருது ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நம்ம ஆன் கன்ஜெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, பர் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் அப்பா அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள புரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். வேலை நீங்களும் கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.